நான் ஒரு மாண்டிசரி டீச்சர். ஆனா எனக்கு இபிஎல் apparatus பத்தி ஒன்னும் தெரியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க சர்டிபிகேஷன் எதுக்கும் உதவாது. உங்க டைம் லாஸ்ட், மணி லாஸ்ட் அண்ட் எனர்ஜி லாஸ்ட். உங்க கிளாஸ் ரூம் பெர்ஃபெக்ட் மாண்டிசரி கிளாஸ் ரூமா மாத்துறதுக்கு அடுத்த 4 டிப்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. டெக்னிக் நம்பர் 1, மிக்சட் ஏஜ் குரூப். அதாவது யங்கர் அண்ட் எல்டர் கிட்ஸோட உங்க கிளாஸ் ரூம் இருக்கும் பொழுது elder should teach the younger and younger learn from the elder அப்படின்ற கான்செப்ட உங்க குழந்தைக்கு பக்குவமா சொல்லி கொடுக்க முடியும். டெக்னிக் நம்பர் 2, சர்க்கிள் டைம். குழந்தைங்களோட சேர்ந்து டீச்சர்ஸ் அன்னையோட டே வைஸ் பிளானையும் என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்னு டிஸ்கஸ் பண்ற நேரம் தான் சர்க்கிள் டைம். டெக்னிக் நம்பர் 3 பீரியட் லெசன். நீங்க இபிஎல்லையோ இல்ல அப்பரட்டஸ் சென்சோரியல் லேர்னிங்க பத்தி குழந்தைக்கு டீச் பண்றதா இருந்தா 3 செக்மெண்டா, அதாவது நேமிங், ஐடென்டிபிகேஷன் அண்ட் ரெகக்னைசேஷன், இப்படி 3 பார்ட்டா பிரிச்சு சொல்லி கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு நல்லாவே மனசுல பதியும். டெக்னிக் நம்பர் 4 கார்னர். ஒரு ஆக்டிவிட்டி பண்ற டைம்லயோ இல்ல செலிப்ரேஷன் பண்ற டைம்லயோ 4 வே ஆஃப் லேர்னிங், ஒரே கான்செப்ட 4 வே ஆஃப் லேர்னிங்ல சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க அதை ஹாப்பியாவும் என்ஜாய் பண்ணியும் எக்ஸ்பீரியன்ஸோட கத்துப்பாங்க. இந்த 4 டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க ஒரு பர்ஃபெக்ட் மாண்டிசரி டீச்சர். இதை யூஸ் பண்ற கிளாஸ் ரூம் தான் பர்ஃபெக்ட் மாண்டிசரி கிளாஸ் ரூம். மாண்டிசரி டீச்சிங்கை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. எங்க கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.